மோகன் பாபு சார், மோகன்லால் சார், நீங்க யார் பெட்டரா நடிச்சிருப்பதா நீங்க கருதுறீங்க? யாரு பெட்டரா? ஏன்னா இந்த மாதிரி புராண படத்துல அதாவது இதுவரை நல்லா ஸ்மூத்தா நல்லா போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்க கான்ஃபிடென்ட் மோகன் பாபு சார் கான்ஃபிடென்ட்டா வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். மோகன் பாபு சார் டயலாக் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுப்பீரியர் டு மைன் ஆஸ் அ மைத்தாலஜிக்கல் மூவி. இந்த படம் நல்லா எடுக்கணும், சிறப்பாக எடுக்கணும், சொன்ன மாதிரி எல்லாரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னார் இல்லையா? அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெற நினைக்கிறேன். மோகன் சார் ஆல்சோ டைரக்டர் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. கதையாக இருந்தாலும் சரித்திரம் இருந்தாலும் படிக்காமல் இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றுள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சார் இப்போ அதே மனநிலை தான் நான். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே சிவன் பக்தனா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. இல்லை, இவங்க கேட்டதுக்கு சரி சரி, நீங்கள் உங்கள் வாயில தான் நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். என் வாயில தான் சொல்ல முடியும், உங்கள் வாயில என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களா சார், நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குமா சார்? இல்லை சார், நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குமா? இல்லை, இந்த படத்தை தமிழ்நாட்டில் அது ஒரு விஷயம் நீ கேட்டீங்க, புரிஞ்சிருச்சு பாஸ். நான் ஒன்றும் அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும் தான் சொல்கிறார். ஸோ யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுளை அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க சிவபக்தியாக மாறுவான்னு சொன்னோன்னே நீங்கள் வேறு மாதிரி நினச்சிட வேண்டாம். நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும். இங்கே பண்ணுறது வந்து இப்போ யார் யார் இந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளோ தூரம் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்களே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா அன்னையும் பிதா முன்னறி தெய்வம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம். யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு கோயில் போனோம், வெள்ளிக்கிழமை கோயில் போனோம், எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு எழுதலை. ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது this is God. I think we are not been told or taught about this நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்குன்னு சொல்லியிருக்காரு. சார் சரத் சார், இந்த மாதிரி படம் புராண படம் நடிக்கிறது இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் புரியுற மாதிரி இந்த மாதிரி புராணங்களை எனக்கே படிச்சிருக்கேன். ஆனால் இந்த படத்தை பார்த்தா மைக் இல்லாமல் நீங்கள் பேசலாம் சகோதரர், நல்ல வாய்ஸ் உங்களுக்கு சார். இந்த படம் டப் பண்ணுறது மாதிரி உங்கள் வாய்ஸ் கேட்டதுன்னா உங்களுக்கு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் 2 இல்லையே, அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி புராண படத்தில் நடிக்கிறப்போ? புராண படத்தில் என்ன சொல்லணுமோ அதான் நடிக்க முடியும். அங்கே போய் அர்ஜுனா அங்கே கொண்டு போய் அர்ஜுனா நடிக்க சொன்னால் நடிச்சிடறேன். அர்ஜுனா வார்த்தைக்கு வந்து அந்த அர்ஜுனா நடிக்க நான் தயார், அது எடுக்க இவர் தயார், நான் நடிக்க தயார். நன்றி. சரத் சார் இங்க சரத் சார் இங்க இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, சினிமா வந்தாலும் இப்போ சமீப காலமா ஆன்மீகம் அந்த சார்ந்து தான் வரீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து இது வந்து நான் இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சிடறேன். ஏன்னா இது வந்து தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் காவி சாயலாவே வருது. இல்லை சாமியை பற்றி சொல்லும் போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க, அதுக்காக வேறு எதையும் பற்றி பேச முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம். சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும், வேறு எல்லாம் இங்கே வந்து பேசுகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரே சாமி படமாக பார்த்துட்டு இருக்கீங்க, ஆன்மீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தனியாக வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.